நம்ம வயசு பசங்களுக்குலாம் வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கு. அதுல ஒரு பிரச்சனையா வந்து இந்த லவ்வுன்றானுங்க. சில பேர் கேட்டா லவ்வே செட் ஆக மாட்டேங்குது. எந்த பொண்ணும் மாட்ட மாட்டேங்குதுன்றானுங்க. சில பேர் வந்து நல்லா ஒரு 4, 5 வருஷம் லவ் பண்றான். ஆனா, அத வந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போ மாட்டேங்கிறான். அப்படி எக்கு தப்பா கொஞ்சம் பேர் மிஸ் ஆகி தான் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் அத வந்து நாங்க சக்சீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி ஸ்டோரி போடுறாங்க. ஸோ இதே மாரி ப்ராப்ளம் தான் பார்த்தா சைனாலயும் நடக்குது. ஆனா, சைனால பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம ஒரு படிக்கட்டு வச்சு இவங்க டெஸ்ட் பண்றாங்க. என்னன்னா, அது பேரு லவ் லேடர்ன்னு சொல்றாங்க. அந்த படிக்கட் பார்த்தோன்னா, ஒரு 1314 மீட்டர் ஹைட்டா இருக்கு. ஆனா, எந்த பிடியுமே இருக்காது. வெறும் படி மட்டும் தான் இருக்கு. ஸோ, அந்த படிய ஏறணும்னா 2 பேரா தான் ஏறணும். ஒருத்தங்க கை பிடிச்சுக்கிட்டு ஏறணும். ஸோ, இத வந்து ஒரு கப்பிள்ஸ் டெஸ்ட் மாரி வைக்கிறாங்க. அவங்களோட லவ்வையும், அந்த ட்ரஸ்ட்டையும் அந்த படியில வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி. ஏன்னா, அந்த படியில அந்த பிடி இல்லாதனால நம்மளால தனியா ஏறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அதே இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா, அவங்க கைய புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் தைரியமா, பொறுமையா ஏறி, ஏறி, ஏறி போலாம். அந்த மாரி. ஸோ, நீ என் வாழ்க்கை வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் என் கூட வருவியா? இல்ல என்ன விட்டுட்டு போயிடுவியா? அப்படின்ற மாரி ஒரு யங்ஸ்டர்ஸ்குள்ள ஒரு டெஸ்ட் மாரி வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து அந்த சோசியல் மீடியாலாம் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. ஸோ, அதோட பேரே பார்த்தோன்னா, லவ் லேடர்ன்னு வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலா இந்த லவ் லேடருக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையே இருக்குது. நம்ம இந்தியால தாஜ்மஹால் எப்படி சொல்றோம்? த சிம்பிள் ஆஃப் லவ். ஒரு ஹஸ்பண்டோட லவ்வ வந்து ஒரு ஒய்ஃப்க்கு எப்படி அவர் ஒரு தாஜ்மஹால் கட்டி காமிச்சிருக்காரு, அப்படின்ற மாரி நம்ம இங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம். அதே மாரி சைனால பார்த்தோன்னா, லவ் லேடர்ன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆக்சுவலா 1951ல கேட்டோம்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல பார்த்தோன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ண லவ் பண்றான். பட் அது வந்து ஊரே எதுக்குது. எதனாலனா, அந்த பையன் லியூன்ற பையனுக்கு வெறும் 16 வயசு தான். இந்த ஜூன்ற பொண்ணுக்கு வந்து 26 வயசு. ஸோ, ஒரு 10 வருஷம் டிஃபரன்ஸ் உள்ள பொண்ணு. அது இல்லாம அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே ஹஸ்பண்ட் இல்லாம 4 குழந்தைங்களோட இருக்கு. ஸோ, அந்த ஊர்ல அப்பலாம் பார்த்தோன்னா, இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு டேபுவா சொல்லிட்டு இருந்தாங்க. முன்னாடி ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லலாம் பார்த்தோன்னா, மிகப்பெரிய டேபுவா இருந்தது. ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா, ஒய்ஃபும் அந்த சதின்ற ஒரு கல்ச்சர்ல வந்து அந்த ஒய்ஃபையும் அந்த ஹஸ்பண்ட் பாடி மேல உட்கார வச்சு மொத்தமா எரிச்சுருவாங்க. அவங்க 2 பேரையும் அப்படியே எரிச்சுருவாங்க. நம்ம இப்ப இருக்க ரீசன்ட் டைம்ஸ்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல. இப்ப டைவர்ஸ் வேணா நீங்க தனியா பிரிஞ்சிடலாம். நமக்கு இன்னொருத்தங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்கள லீகலா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ, அதே மாரி 1951 அந்த சைனால பார்த்தோன்னா, இது வந்து ஒத்துக்கவே மாட்டாங்களாம். ஒய்ஃப் வந்து விடோ ஆயிட்டாங்கன்னா அவ்வளோதான். அவங்க லைஃப் ஃபுல்லா விடோவா மட்டும் தான் இருக்கணும். அவங்க எந்த ரிலேஷன்ஷிப்லயும் போகக்கூடாது. அவங்க லைஃப் அப்படியே முடிச்சுக்கணும். ஆனா இவங்க 2 பேர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க வந்து நெறைய ஊர்ல எல்லாருமே சொன்னாங்க, "நீங்க இருக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு." பட் இவங்க அத கேட்கவே இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் இந்த ஊர விட்டே ஓடிர்றாங்க. ஓடிட்டு இந்த 4 குழந்தைங்களோடமே போயிடுறாங்க. ஸோ, இவங்க ஒரு ஃபேமிலியாவே கிளம்பி போய் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மலையில கூட்டிட்டு போய் அவங்கள வச்சிடுறாரு. மலையில கூட்டிட்டு போய் வச்சுட்டு, அந்த மலையில அவரால என்னலாம் முடிஞ்சதோ, அத வச்சு ஒரு சின்ன வீடெல்லாம் கட்டி குடுத்துட்டாரு. சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மலை மேல என்ன வெஜிடபிள்ஸு, ஹெர்ப்ஸு, ஹனி இதெல்லாம் கிடைக்குதோ அது மட்டும் குடுப்பாராம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டிலாம் எதுவும் இல்ல. அதனால அவரே கையால ஏதாவது செஞ்சு, ஒரு சின்ன குடும்பம் மாரி அங்க நடத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அவங்க ஒய்ஃப்க்கு வந்து கீழ இறங்கி போ முடியல. இப்ப ஏதாவது வேணும்னா, அந்த மலையிலேயே எல்லாமே கிடைக்காதுல்ல. ஸோ, அவங்க ஏதாவதுக்கு கீழ இறங்கி தான் வரணும். அட்லீஸ்ட் ஒரு தண்ணிக்காச்சும் கீழ இறங்கி வரணும். கீழ இறங்கியும் வர முடியல. ஏன்னா, அந்த மலை பார்த்தோன்னா, ஒரு 1500 மீட்டர் வந்து ரொம்ப ஹைட்டா இருந்தது. அதனால இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, என் ஒய்ஃப்க்கு வர கஷ்டமா இருக்குன்னு, இவரே வெறும் கை இந்த சுத்தி, உளி அந்த மாரி வச்சுக்கிட்டு, ஒரு 6000 படிய வந்து செதுக்குறாரு. ஒரு 50 வருஷமா ஒரு ஆளு ஒத்த ஆளா அவங்க ஒய்ஃப் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு படியா செதுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அது செதுக்கும் போதெல்லாம் அவங்க ஒய்ஃப் கேட்பாங்களாம், "என்னங்க நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்த குடுக்குறேனா? இதெல்லாம் வேண்டாண்ணா விட்டுறலான்னு." "இல்ல, இல்ல. நீ என் கூட இருக்கன்ற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு" ஒத்த ஆளா 50 வருஷமா வந்து ஒரு படி மாரி கட்டிட்டு, அந்த 6000 படியில அவங்க ஏறி வந்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் மனுஷங்களுக்கும் எந்த கனெக்ட்டுமே இல்ல. ஒரு 50 வருஷமா இவங்க 6 பேர் மட்டும் ஒரு ஃபேமிலியா யார் கூடயுமே பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்காங்க. அதே 2001ல பார்த்தோன்னா, அந்த பக்கம் இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்களே, அவங்க தான் பார்த்துருக்காங்க. என்ன ஏதோ ஒரு படி மாரி என்னமோ மேல போதேன்னு. ஸோ, அவங்க மேல ஏறி போய் பார்க்கும்போது தான் அவங்க ஷாக் ஆயிருக்காங்க. என்ன ஒரு 6 பேர் மட்டும் லைட்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து மனுஷங்களா இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட கேட்குறாங்க, "எதுக்கு இந்த மாரி இருக்கீங்கன்னா?" அப்பதான் இவங்க ஸ்டோரி சொல்றாங்க. இந்த மாரி நாங்க 2 பேரும் லவ் பண்ணி மேல வந்தோம். அவரு எனக்காக படிலாம் பண்ணி குடுத்துருக்காருன்னு. அப்புறம் இந்த ட்ரெக்கிங் பண்ணவங்க தான் வந்து இத வெளிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2006ல தான் இவங்கள பத்தி இந்த ஃபுல் சைனாவுக்கே தெரிய ஆரம்பிக்குது. அதே மாரி 2006ல தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த வீட்ட விட்டு வெளிய மக்களோட இணைஞ்சு ஒரு இன்டர்வியூ குடுக்குறாங்க அந்த 2 கப்புளுமே. நாங்க இத்தன வருஷமா மலையில மேல தான் இருந்திருந்தோம். இதுதான் எங்களோட ஹிஸ்டரின்னு. இவங்களோட ஸ்டோரிய தெரிஞ்சுக்கிட்ட கவர்ன்மெண்ட் வந்து இவங்க 2 பேரையும் லவ்க்கு வந்து ஒரு ஏதாவது அவார்ட் மாரி குடுப்போம்னு, தி கிரேட்டஸ்ட் லவ் ஸ்டோரி ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி ஒரு சைனா கவர்ன்மெண்ட்டே ஒரு அவார்ட் குடுக்குறாங்க.
கொடுத்தாங்க. பட் அந்த அவார்ட் கூட அவங்க 2 பேரால போய் வாங்க முடியல. அந்த ஏஜ்னால அவங்களால போல. அவங்க பையன் தான் போயிருந்தாரு. அவங்க பையன் போனப்பளும் இதான் சொன்னாரு. எங்க அப்பா வந்து எங்க அம்மா மேல பயங்கர லவ் வச்சாங்க. அந்த ரீசனுக்காக தான் ஒரு 6000 படி பண்ணாரு. அந்த மாரி அந்த பையன் அந்த அவார்ட் செரமனிக்கு போம்போது கூட ஒரு விளக்கு எடுத்துட்டு வந்தான். அந்த விளக்கு வந்து அவங்க அப்பா இங்க் பாட்டில்ல திரி மாரி சின்னதா செஞ்சு அதுதான் அவங்க வீட்டு லைட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். 2007க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு 70 ஏஜஸ் ஆனதுக்கப்புறம் அந்த லியூன்றவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒய்ஃப் ஜூ வந்து பசங்களோடய அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. கவர்மெண்ட் வந்து இவங்க இருந்த இடத்த நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆக்கிடலாம்னு சொல்லி 2.6 பில்லியன் யூன் வந்து அதுக்கு செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணி இப்போ அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. சில பேர் வ்ளாகிங் சேனல்லாம் போட்டிருக்காங்க. அந்த இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கே பார்த்தா அவங்க 2 பேரோட சிலை மாதிரி இருக்குது. அவங்க 2 பேர் இப்படி தோளில் கை போட்டு போகிற மாதிரி சிலை. அந்த சிலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கைடு வந்து சொல்கிறாங்க இதுதான் அவங்களோட வழி அப்படின்ட்டு. நம்ம அந்த 6000 படியை கப்புள்ஸ்லாம் வந்து கை கோத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அது மேலெல்லாம் போயிட்டு நிறைய வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. இந்த கதையை கேட்கும்போது உண்மையிலே ஒரு லவ்வுக்காக என்னென்னமோ பண்ணுறான். இப்போ தான் வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு மேக்ஸிமம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு எப்படி காட்டலான்னா ஒரு டேட்டு அடிப்பான். அந்த பொண்ணோட மூஞ்சியை டேட்டு அடித்து அந்த நுரையோடு இப்படி தொடச்சி ஒரு இன்ஸ்டா வீடியோ போட்டால் அவள் தான் நீ தாண்டா ட்ரூ லவ் அப்படின்ற. பட் அந்த காலத்தில் லவ் எல்லாமே ஒரு மாதிரி வேற ரகமாக இருந்தது. நம்ம கூட ஒரு வீடியோலாம் போட்டோம். டாப் 5 கிரேசியஸ்ட் திங், ஒரு லவ்வுக்காக ஒரு பையன் பொண்ணு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி அதே வரிசையில் வந்து தான் தாஜ்மஹாலும் அவரோட லவ்வை வந்து அந்த மும்தாஜுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக தான் தாஜ்மஹால் கட்டினாங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியும் இருக்குது. பீகாரை சேர்ந்த தசரத் மாஞ்சின்னு ஒருத்தர், அவரோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் டைமில் இறந்துடுறாங்க. எதனாலனா அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியாமல் ஒரு மலையை சுற்றி கொண்டு போயிருக்காங்க. ஒரு 55 கிலோமீட்டர் இருக்க மலையை சுற்றி கொண்டு போகிறனால இறந்துட்டாங்கன்னு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒத்தாளாக ஒரு சுற்றி உளியை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மலையை அடித்து உடைக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 22 வருஷம் எடுத்திருக்கு அவருக்கு. அடித்து இப்போ வந்து அந்த மலைக்கு நடுவில் ஒரு ரோடு மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் என்ன பெனிஃபிட்னா 55 கிலோமீட்டர் சுற்றி போகிற இடத்துல வெறும் 15 கிலோமீட்டரில் நம்ம கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. அவரை பற்றி படம்லாம் வந்திருக்கு. அவர் வந்து பயங்கர ஃபேமஸான அந்த மவுண்டைன் மேன் அப்படின்ற மாதிரி படம்லாமே வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது ஒரு லவ்வுக்காக என்ன வேணால் பண்ணலாம் போல இருக்கேன்னு. அதை தான் நம்ம தலைவன் சிம்பு சொல்லியிருப்பார். என்னது அம்மா அப்பா இறந்தால் யாராவது செத்துருவானா, ஃப்ரெண்டு செத்தா ஐயோ ஃப்ரெண்டேன்னு யாருன்னா இறக்குறானா, ஒரு காதலன் இறந்தால் மட்டும்தான் இறக்குறான், அவ்வளோ வந்து லவ்வுக்கு பவர் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவன் சொல்லியிருப்பார். லவ்ன்றதே ஒரு தனி ஃபீலிங் தான். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த காலத்தோட அந்த லெமுரியா கண்டத்தோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க பசங்கள்லாம் நிறைய பிரேக்கப்பு அந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் 5 கிரேசியஸ்ட் திங்ஸ் பீப்புள் டிட் ஃபார் லவ்னு. அதில் ஒரு ஸ்டோரி வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லுவேன். ஏதோ 13th செஞ்சுரியில் ஒரு மன்னர், அவர் வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு கேட்டு பார்க்காமலே அவங்கள லவ் பண்ணிடுறாரு. அவங்கள பார்க்கணுன்ட்டு பல மலைகளை தாண்டி ஆறுகள்லாம் தாண்டி அங்கே போகும்போது பயங்கர வீக்காகிடுறாரு. உடம்பே முடியல. போய் அந்த ராணியை பார்த்துடுறாரு. அவங்க மடியிலே விழுந்து இறந்துடுறாராம். யாரும் அவன் லவ்வுக்காக இப்படி போய் மடியில் விழுந்து இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்படிலாம் இருந்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போலாம் எப்படி அசால்ட்டாக ஒவ்வொரு ஆள் போனால் அடுத்த ஆள் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ ஜென்சி டேர்மில் வந்து ஒரு புது ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களாம். எனக்கே என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் புரியுது. என்னென்னா சிச்சுவேஷன்ஷிப்பான். அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம லவ்லாம் பண்ண மாட்டாங்களாம். ஒரு பையன் பிரேக்கப்பாக இருப்பான், இன்னொரு பொண்ணு பிரேக்கப்பாக இருக்குமா. அவங்க 2 பேரையும் ஹீல் பண்ணிப்பாங்களாம். ஆனால் வந்து லவ் பண்ண மாட்டாங்களாம். அந்த டைமுக்கு வந்து எனக்கு ஹீல் பண்ண ஒருத்தன் வேணும், எனக்கு ஒருத்தி வேணும், அது வரைக்கும் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி கை குலுக்கிட்டு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு சிச்சுவேஷன்ஷிப்பா அப்படின்னு அச்சு அவனுங்களை அந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் போய்கிட்டு இருக்கு.